தெரியாம வீட்டுல இன்னைக்கு சாப்பிடாம வந்துட்டேங்க. அதனால நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ ஆமாங்க, இன்னைக்கு யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிக்க நம்ம நண்பர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பஸ்ல கூட்டின்னு போனாரு. நம்மளுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் செட்டே ஆமாடுதுங்க. நம்ம எப்ப பஸ்ல ஏறினாலும் கண்டக்டர் அங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே ஃபைட்டு தான். சேஞ்ச் லாஸ்ட்ல தரேன்னு சொல்லிட்டு அப்படியே டாடா காமிச்சிடுறாரு அவரு. கடைசியில பெரிய மனுஷன் பண்ணி 8 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ரூபாய் கொடுத்து பெரிய மனுஷன் ஆயிட்டாரு அவரு. அப்படியே பேசிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல பூந்து வெளியே வந்து பார்த்தா யூனிவர்சிட்டி கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு கூகுள் அக்கா காமிச்சாங்க. சரி, யூனிவர்சிட்டி பேக் கேட் நுழைஞ்சு உள்ள போய் பார்த்தா வாட்ச்மேன் அங்கிள் போட்டாரு பாருங்க ஒரு குண்டு. தம்பி லஞ்ச் பிரேக் பா, போயிட்டு நீங்க சாப்பிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி சாப்பிடலாம் நாங்களும் வெளியே போனோம். இது பார்க்கா இல்ல யூனிவர்சிட்டியானு தெரியலங்க. பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு. சரி சாப்பிடலான்னு பசியோட போய் நின்னா அங்க ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்டிங் பண்ணி இருக்காங்க. சரி அவங்க சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டுட்டு நம்ம வேற கடைக்கு போய் வாங்கி சாப்பிடலான்னு போனோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வேற கடைக்கு கூட்டின்னு போய் ஒரு வாடா பாவன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி தந்தான். பார்த்தா உள்ள போண்டா வச்சு தந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு மோர் குடிச்சோம். செமையா இருந்துச்சு. மோர் மட்டும் அல்டிமேட்டுங்க. வெறும் அந்த வாடா பாவம் மட்டும் பத்தாம அதுக்கப்புறம் திருப்பி போய் கொலை பசியில போய் இன்னொரு வாட்டி பப்பாயா வந்து பேட்டிங் பண்ணுவோம். பேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் மாஸ் கார்ட்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து கரெக்டான பேர் தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி அலைய வேண்டியதா இருக்கும் நீங்க. அப்புறம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே.